very few filmmakers who still believes in writing. அதாவது ரைட்டிங் ஒரு படத்துக்கு எல்லாத்த விட யார் ஹீரோ எவ்வளோ பட்ஜெட் எல்லாத்த விட வந்து அந்த ஸ்கிரிப்டுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸை இப்பயும் வந்து ரீஇன்ஸ்டேட் பண்ணிகிட்டே இருக்கிற வெரி ஃபியூ ஃபில்ம்மேக்கர்ஸில் நீங்களும் சார். ஐ ஆல்வேஸ் பிக் ஃபேன் ஆஃப் யுவர் ரைட்டிங் அண்ட் எக்ஸிக்யூஷன் ஆஃப் தட் ஸ்கிரிப்ட். இந்த படமும் 100% வந்து அந்த கதையை மட்டுமே, கதையும் அவரோட ரைட்டிங் மட்டுமே நம்பி எடுக்கப்பட்ட ஒரு படம் தான் நினைக்கிறேன். அண்ட் படம் பார்த்தா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருச்சு. அண்ட் I think this film also got a right producer, Vijay Antony sir. As a producer, you're also very inspiring sir, choosing the right scripts. அவர் சூஸ் பண்ணி நடிச்சிட்டு இருக்க படங்களுமே வந்து ரொம்ப அந்த வகையில் இந்த படம் ரொம்ப வந்து ஒரு ஒரு சென்சிட்டிவான ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு சின்ன ஒரு எமோஷன் இது. அதை வந்து ரொம்ப சூப்பராக டீல் பண்ணியிருந்தாங்க. அண்ட் சொன்ன மாதிரி வந்து அது ஒரு 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 பெரிய விஷயம், ஒரு சொசைட்டியில் இருக்க வேண்டிய ஒரு பெரிய விஷயத்த ஒரு 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 அம்மாவுக்கும் அவங்களோட பசங்க நடிக்கிறவங்களும் நடக்கிற மாதிரி ஒரு விஷயத்த அந்த கதையை உள்ளே கொண்டு வந்து அந்த எமோஷன் வந்து நம்ம பார்க்குற எல்லாருக்குமே வந்து ஒரு பாயிண்ட்ல வந்து ரொம்ப ஒரு ஹார்ட்ஃபெல்ட்டாக, ரொம்ப ஒரு ஹார்ட் வார்மிங்கான ஒரு ஃபில்மாக இருந்துச்சு. இது படம் முடியும் போது ஐ ஃபெல்ட் லைக் ரியலி ஒரு ஹார்ட் வார்மிங் ஃபீல் இருந்துச்சு. அண்ட் ஐ திங்க் ஆல் கிரெடிட்ஸ் goes to Sasi sir for believing in the script and pulling it off. And அதுக்கு ஸ்வசிகாவோட பெர்ஃபார்மன்ஸ், ஃபர்ஸ்ட் திங் வாஸ் கிரேட். அதாவது ஸ்வசிகா ஐ திங்க் ரெட்ரோல வி ஒர்க் டுகெதர் பட் வெரி வெரி ஸ்மால் ரோல், பட் ஐ நோ ஷீ இஸ் அ கிரேட் பெர்ஃபார்மர். அண்ட் ஐ திங்க் இந்த படத்தில் வந்து லைக் இட் இஸ் ஹர் ஃபில்ம், அவங்களோட படம் தான், அவங்க தான் வந்து. அண்ட் தென் பசங்களாம் நடிச்ச அஜய் அண்ட் சக்தி 2 பேருமே சூப்பராக இருந்தாங்க, ஆல் ஆர்டிஸ்ட். அண்ட் விஜய் ஆண்டனி சார் செம்மையாக இருந்துச்சு. ஏன்னா வந்து யூஸ்வலாக வந்து சில படங்களில் கம்மியான ஸ்க்ரீன் ஸ்பேஸ் இருந்தும் பயங்கரமாக நம்ம யூஸ்வலாக சொல்லுவோங்க மௌனராகம் கார்த்திக் அப்படின்னு சொல்லுவோம் ஒருமேட்டு. அப்புறம் விக்ரமில் ரோலெக்ஸில் சொல்லுவோம் சூர்யா சார். ஒரு ஷார்ட் டைமில் வந்து ஒரு பயங்கரமான இம்பாக்ட் மாதிரி அந்த மாதிரி விஜய் ஆண்டனி சார். ஆக்சுவலி விஜய் ஆண்டனி சார் படத்தில் வர்ற அந்த மூமெண்ட்லேருந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதாவது வந்து ஏன்னா அது வரைக்கும் அந்த படம் பயங்கர இன்டென்ஸாக எமோஷனலாக போயிட்டு இருக்க ஒரு படம். அவர் வந்தோன்னா ஒரு பயங்கர ஒரு ப்ளசன்ட்னஸ் வந்து ஆடியன்ஸ்க்கே வந்துடும். ஸோ அந்த ப்ளசன்ட்னஸ் வரும்போது நம்ம பேசிக்கலி அந்த ஏன் அந்த ப்ளசன்ட்னஸ் வருதுன்னா, அப்படிப்பட்ட ஒரு ஆள் வந்து இவ்வளோ நேரம் நம்ம பார்த்துட்டு வந்த அந்த அவங்க சுவாசிகா பண்ண அந்த கேரக்டருக்கு அவங்க 2 பேரும் மீட் பண்ண போகிறாங்கன்றது நம்மளுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. தட் இஸ் பிகாஸ் வி ஆல் ஆர் ஸோ அட்டாச் டு த கேரக்டர்ஸ். அந்த கேரக்டர் கோ த்ரூ பண்ணுறது ஐ திங்க் இட்ஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் யுவர் ரைட்டிங் சார். ஸோ திஸ் ஃபில்ம் இஸ் அ வெரி வெரி குட் ஃபில்ம். ரொம்ப ரொம்ப ஒரு இந்த படம் வந்து கண்டிப்பாக நல்லபடியாக ஓடணும், ஆடியன்ஸ் வந்து தேட்டரில் பார்க்கணும். ஏன்னா இப்போ வந்து நல்ல படங்கள் எல்லாமே வந்து ஆஃப்டர் ஓடிடி வந்ததுக்கப்புறம் வி மிஸ்ட் இட் இன் தியேட்டர்ஸ்ன்ற மாதிரி இந்த படத்தை ஆக்கிடாமல் இந்த படத்தை தேட்டர்லேயே மிகப்பெரிய ஹிட் ஆகணும் அப்படின்னு கேட்குறேன்.